வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இயல் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். புக்கு இன்சைட் அவுட் சைட்லேருந்து நம்ம முக்கியமான வினாக்கள் மட்டுமே நம்ம வந்து தேர்வு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் மொத்தம் வந்து 30 வினாக்கள் இருக்குது. இது போக இயல் 1ல் வந்து மீதி வினாக்கள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த 30 கொஷினுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். டிஎன்பிசி டிஎன்டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக இதை அப்படியே பார்க்குறது இல்லாமல் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் நம்ம போராடுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து எப்படியாவது நம்ம இலக்கை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் வைக்கிற ஒவ்வொரு படிக்கட்டுமே நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே இதை வந்து ரீட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு நினைக்காம இதை வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக மனசில் பதிகிற அளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? முதல்ல 7th ஸ்டாண்டர்ட் முதல் பருவம் இயல் 1 எங்கள் தமிழ் அதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று தமிழ் மொழியின் பெருமையை பாடியவர் பாரதியார், நாமக்கல் கவிஞர், கண்ணதாசன், வாணிதாசன். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? பாரதியார், வாணிதாசன், நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன். ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு தமிழகத்தின் கொஷின் நம்பர் 2 பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? ஆப்ஷன் பாருங்கள். பாரதியார், வாணிதாசன், நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், முதல் அரசவை கவிஞர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தல கொஷின் நம்பர் 3 பாருங்கள். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அதாவது காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் பாருங்கள். மலைக்கவிஞர், காந்திய கவிஞர், இலக்கிய கவிஞர், பன்னிசை கவிஞர். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர். அந்த வேர்ட்லேயே இருக்கு பாருங்க. காந்தியடிகளின் கொள்கையால் அவர் ஈர்க்கப்பட்டனால இவர் என்ன கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அடுத்தல கொஷின் நம்பர் 4 பாருங்க. நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து மலைக்கல்லன், எனது கவிதை, தமிழன் இதயம், சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஸோ இதில் வந்து தவறானது, அதாவது பொருந்தாதது என்னது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது கவிதை. ஸோ இதுதான் வந்து நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. மீதி எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் தான். மலைக்கல்லன், அடுத்தல தமிழன் இதயம், சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள், இது எல்லாமே அவருடைய நூல்கள் தான். ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து எனது கவிதை கிடையாது. இதை வந்து என்னன்னா என் கதை. ஆக்சுவலாக இதில் இருந்து கரெக்டான இந்த நூல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கதை. என் கதை. ஓகேவா? எனது கவிதை இல்லை, என் கதை. அப்போ என்னென்ன நூல்கள்லாம் அவருக்கு வந்து பொருந்தும் அப்படி அவர் எழுதின நூல்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன், என் கதை, தமிழன் இதயம், சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பாருங்கள். நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மைகளில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியானது கேட்கவில்லை, தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் கவிஞர், ஓவியர், தமிழ் அறிஞர், விடுதலை போராட்ட வீரர், கதையாசிரியர். ஸோ இந்த பன்முகத்தன்மைகள் தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கதையாசிரியர். அவர் வந்து கதையாசிரியர் கிடையாது. ஓகேவா? அவர் யார் அப்படின்னா அவர் கவிஞர், ஓவியர், தமிழறிஞராக இருந்திருக்காரு, விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்காரு. ஆனால் யாரு கிடையாது? கதையாசிரியர் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட் பொறுத்துக பார்க்கலாமா? அடுத்த கொஷின் நம்பர் 6 பொறுத்துக. விரதம் தருகிற, இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் நம்ம வந்து இது வந்து பொறுத்துகையாக கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? விரதம், பொழிகிற, குறி, ஊக்கிவிடும். இந்த சைட் பாருங்கள். தருகிற, நோன்பு, ஊக்கப்படுத்தும், குறிக்கோள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா? விரதம், விரதம்னா நோன்பு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? விரதம். ஓகேவா? அடுத்தல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழிகிற. அடுத்தல என்ன பார்க்க போகிறோம்? பொழிகிற அப்படின்னா தருகின்ற. பொழிகிறனா என்னது? தருகின்ற. ஓகேவா? நெக்ஸ்ட் குறினா குறிக்கோள். லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அடுத்தல ஊக்கிவிடுனா ஊக்கப்படுத்தும். ஓகேவா? ஸோ ஆன்சர் பாருங்கள் 2 1 4 3. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 7 பாருங்கள்.
நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இந்த கொஷின் வந்து நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஓகேவா? நம்ம புக் இன்சைட் புக் அவுட் சைடு எல்லாமே கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் திருப்பி புக்கு பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட் மட்டும் போட்டு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வழி, குறிக்கோள், கொள்கை, அறம். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 8 பாருங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பாடலை பாடியவர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன், பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாடலை பாடியவர் யாருது? நாமக்கல் கவிஞர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். குறள் ஆகும் இதை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குறள் ப்ளஸ் யாகும், குறள் ப்ளஸ் ஆகும், குற ப்ளஸ் லாகும், குற ப்ளஸ் ஆகும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா குறள் ப்ளஸ் ஆகும். குறள் ப்ளஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வான் ப்ளஸ் ஒளி சேர்த்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பாருங்கள். வானொலி, வான் ஒளி, வா ஒளி, வானெலி. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானொலி. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்னு ப்ளஸ் ஓ, இன் ப்ளஸ் ஓ அது வந்து நமக்கு எப்படி மாறுது? நோ. ஓகேவா? வானொலி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11 பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குறளாகும். இப்பாடல் வரிகளில் வந்துள்ள இயைபு சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொற்கள் கேட்டிருக்காங்க? இயைபு சொற்கள். இயைபு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பாடல் அதில் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் அல்லது ஒத்த எழுத்திலோ ஒரே எழுத்திலோ முடிவதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அந்த இறுதியில் வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய சொற்கள் ஒரே ஓசையில் இருக்கலாம் அல்லது ஒரே எழுத்திலோ அது முடிவதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இதில் பாருங்கள் எது நமக்கு இயைபு சொற்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். அருள்நெறி அறிவை, அடுத்தது தரலாகும் குறளாகும், அடுத்தது தரலாகும் தமிழன், அருள்நெறி அதுவே. ஸோ இதில் வந்து கடைசி நான் அதுதானே சொல்லியிருக்கேன் இறுதியில் வரும் சொற்கள். அப்போ இறுதியில் இங்கே என்னது வருது பாருங்கள்? தரலாகும் குறளாகும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். தரலாகும் குறளாகும். ஓகேவா? இதுதான் இயைபு சொற்கள். ஓகேவா? அடுத்து நம்ம கொஷின் நம்பர் 12 பார்க்கலாமா? இங்கே இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. பொறுத்துகை பாருங்கள். இந்த சைட் நான் ரீட் பண்ணுறேன். ஒப்புமை, முகில், உபகாரி, அற்புதம். ஓகேவா? இது வந்து இயல் 1 1 2 அந்த பாடல் பகுதியில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான். ஸோ இதை நம்ம இப்போ பொறுத்திடலாமா? ஒப்புமை அப்படின்னா இணை. ஒப்புமை அப்படின்னா என்னது? இணை. நெக்ஸ்ட் முகில்னா மேகம். மேகம். உபகாரி அப்படின்னா வள்ளல். உபகாரினா யார்? வள்ளல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அற்புதம் அப்படின்னா என்னது? வியப்பு. அற்புதம்னா என்னது? வியப்பு. ஸோ வந்து 1 2 4 3 இங்கே வந்து நம்ம 3 4 கொடுத்துருக்கோம், இல்லை 4 3. ஓகேவா? இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 13. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். ஆப்ஷன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? கலம்பகம், பரிபாடல், பரணி, அந்தாதி. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி. ஸோ பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. இது வந்து புக் பேக் கொஷின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14 பார்க்கலாமா? முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்ற வள்ளல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனில் வந்து குமணன், அதியமான், திருமுடிக்காரி, வள்ளல் வேள்பாரி. ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் வேள்பாரி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 15. வானில் எதன் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? வானில் எதன் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அகில், முகில், துகில், துயில். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகில். கரெக்டான ஆன்சர் முகில். ஸோ வானில் எதன் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் அப்படின்னா முகில். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா முகில்னா மேகம். முகில்னா என்னது? மேகம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர். ஆப்ஷன் பாருங்கள். உடுமலை நாராயண கவி, நாமக்கல் கவிஞர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. இவர் தான் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 17.
நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன், உடுமலை நாராயண கவி, நெக்ஸ்ட் கண்ணதாசன். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. இரண்டல்ல பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டல்ல இதை பிரித்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கூட்டல் டல்ல, 2 கூட்டல் அல்ல, 2 கூட்டல் இல்லை, 2 கூட்டல் அல்ல. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கூட்டல் அல்ல. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. தந்துதவும் பிரித்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் பாருங்கள். தந்து கூட்டல் உதவும், தா கூட்டல் உதவும், தந்து கூட்டல் நவும், தந்த கூட்டல் உதவும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்து கூட்டல் உதவும். ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், தந்து கூட்டல் உதவும். இதுதான் தந்துதவும். இதுதான் எப்படி மாறி இருக்குது? தந்துதவும். அடுத்தல கொஷின் நம்பர் 20 பாருங்கள். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத. ஸோ இதை எப்படி சேர்த்து எழுதுவாங்கன்னா ஒப்புமை இல்லாத, ஒப்பில்லாத, ஒப்புமை இல்லாத, இல்லாட்டல் ஒப்பு இல்லாக. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புமை இல்லாத இ இந்த எழுத்து. ஓகேவா? அந்த இ இல்லை, இ. ஒப்புமை இல்லாத. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை. உரைநடை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இருக்கக்கூடிய வினாக்கள் நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 21 பாருங்கள். மொழியின் முதல்நிலை டேஸ் ஆகும். மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல், பேசுதல் எழுதுதல், அடுத்தல பேசுதல் படித்தல், பேசுதல் எண்ணுதல். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுதல் கேட்டல். நம்ம மொழியின் முதல் நிலையே பேசுகிறது, அதை நம்ம கேட்குறது. ஸோ இதுதான். ஓகேவா? பேசுதல் கேட்டல். அடுத்தல கொஷின் நம்பர் 22 பாருங்கள். மொழியின் இரண்டாம் நிலை. மொழியின் இரண்டாம் நிலை. முதல் நிலை வந்து பேசுதல் கேட்டல். இப்போ நம்ம பார்க்குறது இரண்டாம் நிலை டேஷ். பேசுதல் கேட்டல், பேசுதல் எழுதுதல், படித்தல் எழுதுதல், படித்தல் பேசுதல். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தல் எழுதுதல், படித்தல் எழுதுதல். ஸோ அப்போது முதல் நிலை வந்து பேசுகிறது கேட்குறது, இரண்டாம் நிலை வந்து படிக்கிறது எழுதுறது. பேசணும், கேட்கணும், அப்புறம் படிக்கணும், எழுதணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 23. சரியான கூற்றை கண்டறிக. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, கூற்று 2 கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று 1 பாருங்கள். பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குகிறது என்பர். பேச்சு மொழி உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. பேச்சு மொழி உடனடி பயன்பாட்டிற்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். எழுத்து மொழி நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி கொடுத்துருக்காங்க, கூற்று 2 தவறுன்னு கொடுத்துருக்காங்க, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறுன்னு கொடுத்துருக்காங்க, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதான். கூற்று 2மே என்னதான்? சரிதான். கூற்று 2ம் சரி. அதாவது பேச்சு மொழி வந்து நம்ம மொழியின் உயிர் நாடியே, நம்ம பேசுகிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அதே வந்து உடனடி பயன்பாட்டிற்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சு மொழிக்கு நம்ம தந்த வரி வடிவம் தான் நமக்கு என்னது? எழுத்து மொழி. எழுத்து மொழி அப்படிங்கிறது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது, ஆனால் பேச்சு மொழி உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ கூற்று 2ம் சரிதான். அடுத்தல கொஷின் நம்பர் 24 பாருங்கள். சரியான கூற்றை ஆராய்க. இங்கே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? ஸோ கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குகிறது. பேச்சு மொழிங்கிறது மொழியின் உயிர் நாடியாக விளங்குகிறது. இப்போ நம்ம பார்த்தது தான். அடுத்தால இதுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியானது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஓகேவா? பேச்சு மொழிங்கிறது ஒரு மொழியின் உயிர் நாடி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேச்சு மொழியானது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். ஆமாம், நம்ம பேசும்போது எமோஷ்னலாக பேசுகிறது அல்லது சந்தோஷமாக பேசுகிறது, நம்மளுடைய உணர்வுகளை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து வெளிப்படுத்துவோம். அதை கருத்தை வெளிப்படுத்துவது, அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. சரியா? ஸோ அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேவா? ஆன்சர் கூற்று காரணம் 2ம் சரி. இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்தல கொஷின் நம்பர்
25 பாருங்க. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவை மொழியே ஆகும் என்று கூறியவர். அதாவது நம்ம நினைக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம கனவு காண்பது மட்டும் கிடையாது, நம்ம சிந்திக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் மொழி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப்ஷனில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க? பாரதியார், பாரதிதாசன், மறைமலை அடிகளார், மு வரதராசனார். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு வரதராசனார். ஸோ அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். 26 பாருங்கள். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற நூற்பா உணர்த்துகிறது. எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூலில் உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்று நூற்பா தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல், இலக்கிய வரலாறு, திருக்குறள். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். சரியான ஆன்சர் நன்னூல். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். இடம் மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஸ் என அழைப்பர். பொதுமொழி, கிளைமொழி, வட்டார மொழி, திசைமொழி. ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டார மொழி. சரியான ஆன்சர் வட்டார மொழி. அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து அதுக்கு தகுந்தவாறு பேசுகிற மொழி தான் வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தல கொஸ்டின் நம்பர் 28. பேசும் மொழியை டேஸ் என்றும் கூறுவர், எழுத்து மொழியை டேஸ் என்றும் கூறுவர். ஓகேவா? கரெக்டான ஆன்சர் இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உலக வழக்கு, இலக்கிய வழக்கு, உலக வழக்கு, நூல் வழக்கு, மொழி வழக்கு, உலக வழக்கு, இலக்கிய வழக்கு, மொழி வழக்கு. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வழக்கு, இலக்கிய வழக்கு. அதாவது பேச்சு மொழியே உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியே இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஷின் 29. தொல்காப்பியர் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை டேஸ் என்று கூறியுள்ளார். உலக வழக்கு, செய்யுள் வழக்கு, உலக வழக்கு, இலக்கிய வழக்கு, இலக்கிய வழக்கு, பேச்சு வழக்கு, பேச்சு வழக்கு, செய்யுள் வழக்கு. ஸோ தொல்காப்பியர் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. அது எப்படி சொல்லியிருப்பார்? உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்தல கொஷின் நம்பர் 30. தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகளில் சேராதவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகளில் சேராதவை. ஸோ கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருது. இது தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகளில் சேராதவை. அப்போ மீதி இருக்க 3மே என்னதான்? கிளை மொழிகள் தான். கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இது எல்லாமே நம்ம திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் தான். கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஓகேவா? ஆப்ஷனில் வேறு மாதிரி கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம 30 கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். இதோட மீதி வினாக்களை நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.